ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா செஷனில் கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாரும் அதிகாலையில் எழுந்திருத்து பக்தர் சங்கத்தில் நாம ஜபம் செய்வது, பகவானது நாம ரூப குணாதிசயங்களை பற்றி கேட்பது, பகவானது தூய பக்தர்களின் தெய்வீகமான குணங்களை புகழ்வது பாடுவது பெரும் பாக்கியம். அதுலேயும் குறிப்பாக பகவானுடைய திருநாமத்தை உச்சரிக்கிறது நாம் செஞ்ச பெரும் பாக்கியம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மகாமந்திரம் கலியுகத்தில் ஒருத்தருடைய திருவாயிலிருந்து வருது அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் இந்த மகாமந்திரத்தை உச்சரிக்கிறாங்கன்னு சொன்னால், ஸ்ரீமத் பாகவதத்தில் 3ஆம் ஸ்கந்தத்தில் கபில வாசுதேவர் அம்மா தேவகுதி அவங்க தன்னுடைய புதல்வனும் பகவானுமான கபில வாசுதேவர்கிட்ட சொல்கிறாங்க, ஓ எம்பெருமானே, உங்களுடைய திருநாமத்தை ஒருத்தர் உச்சரிக்கணும்னு சொன்னால் அவங்க ஏற்கனவே முற்பிறவிகளில் பல்வேறு யாகங்கள் செஞ்சுருக்கணும், தவங்கள் பண்ணியிருக்கணும், விரதங்கள் இருந்திருக்கணும், தானங்கள் பண்ணியிருக்கணும், புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை போயிருக்கணும். இந்த மாதிரி நிறைய புண்ணிய கர்மாக்களை பண்ணியிருக்கிறவங்கனால மட்டும்தான் உங்களுடைய திருநாமத்தை உச்சரிக்க முடியும். நாயை உண்ணும் சண்டால குலத்தில் பிறந்திருந்தாலும், நாயை உண்ணக்கூடிய சண்டால குலத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் உங்களது திருநாமத்தை உச்சரிப்பாரே ஆனால் ஒரு முதல் தரமான வைஷ்ணவராகி விடுகிறார். அதனால பகவானுடைய திருநாமத்தை உச்சரிப்பது பெரும் பாக்கியம். அதுவும் கலியுகத்தில் ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையால், வைணவர்களுடைய கருணையால், குருமார்களுடைய கருணையால் நாமளும் பகவானுடைய திருநாமத்தை உச்சரிக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்போது இந்திய காலகட்டத்தில் கலியுகத்தில் உண்மையான ஆன்மீக மார்க்கம், உண்மையான ஆன்மீக மார்க்கத்தை காண்பது மிகவும் அரிதான். நிறைய ஆன்மீக இயக்கங்கள்லாம் இருக்குது, பல்வேறு தவங்களை. ஹரே கிருஷ்ணா. ஸோ நிறைய மார்க்கங்கள்லாம் இருக்குது. நீங்கள் இந்த யோகா பண்ணுங்க, அந்த தியானம் பண்ணுங்க, இதை தியானம் செய்யுங்க, அதை தியானம் செய்யுங்க, ஏதாவது ஒரு ஒளியை தியானம் செய்யுங்க, எதையாவது தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு மார்க்கங்கள். இந்த முத்ரா பண்ணுங்க, அந்த கிரியா பண்ணுங்க, இப்படியெல்லாம் நீங்கள் பண்ண அந்த குண்டலினி சக்தி மேலே கொண்டு வரலாம், இப்படியெல்லாம் சொல்லி நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத பல்வேறு யோக முறைகளை பற்றி இன்னைக்கு போதிக்கக்கூடிய குருமார்கள் இருக்காங்க. துரதிருஷ்டவசமாக மக்களுக்கும் அதை பற்றி தெரியல. இந்த காலத்தில் இந்த மாதிரி யோக முறைகள் மிக கடினமானது. அஷ்டாங்க யோக முறையோ அல்லது குண்டலினி சக்தியை மேலே கொண்டு வருது, அது மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்தி தியானத்தில் சமாதி நிலைக்கு போகிறது, இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கான சரியான குருமார்கள் இன்னைக்கு கிடையாது. அப்படியே அவர்கள் கற்றுக் கொடுத்தாலும் அந்த யோகத்துடைய இறுதி இலக்கு பகவான் கிருஷ்ணர் தான்னு சொல்லி தர மாட்டாங்க. அதனால கலியுகத்தில் நிறைய ஆன்மீக இயக்கங்கள் இருக்குது, நிறைய குருமார்கள் இருக்காங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்க எல்லாரும் மனக்கற்பனையாலையும் ஏதோ ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்கி கொண்டு அதன்படி மக்களை திசை திருப்பக்கூடியவங்களாக இருக்காங்க. இதற்கிடையில் அரசியல்வாதிகள், சினிமா நடிகர்கள், இவங்க வேற ஒரு பக்கம். அதனால் இந்த காலத்தில், கலிகாலத்தில் உண்மையான ஆன்மீகவாதி, ஒரு உண்மையான சாது, ஒரு உண்மையான ஆன்மீகத்தை காண்பது கொஞ்சம்
பிராயத்தப்படணும், கொஞ்சம் முயற்சி செய்யணும். அப்போது பகவான் கிருஷ்ணரை பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனித வாழ்க்கையின் குறிக்கோள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதத்தை அடைய வேண்டும். அவர் மீது களங்கமில்லாத ஒரு தூய பக்தியை பெற வேண்டும். இறைவனை உள்ளவாறு அறிந்து கொள்ள வேண்டும். இறைவன் யார், நான் யார், எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது, நான் இறைவனை எவ்வாறு உணர்வேன், அவர் உருவமானவரா அருவமானவரா, அவர் எங்கே இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் என் பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாரா, அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாரா, அவர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறாரா, இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதில் சரியான ஒரு சாதுவிட்டிருந்து கேட்கும். அப்போ சரியான சாதுவை நாம் எவ்வாறு அடையாளம் காண்பது? இந்த சாது ஒரு சரியானவர், இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியானது, அதனால நம்ம இவர்கிட்ட கேட்கணும் இல்லையா? இப்போ ஒரு நகை வாங்க போகிறாங்க. நகை வாங்க போனால் எந்த கடையில் 916 அக்மார்க் மார்க் போட்டிருக்கு. அது நிறைய பேரில் வச்சுருக்காங்க. நகையில் 916 அக்மார்க்கு, அப்புறம் இன்னொரு என்னமோ சொல்லுவாங்களே, 2-3 விஷயம் இருக்குது அதில். அதெல்லாம் பரீட்சை பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கடையில் நகை ரொம்ப தூய்மையாக இருக்குமா, தங்கத்தில் ஏமாத்திர மாட்டாங்களா, சரியான ஆபரணத்தை தான் நம்ம வாங்குறோமா, சரியான இடத்துல போய் தான் வாங்குறோமா அப்படின்னு நிறைய கேள்விகள். ஹால்மார்க் கரெக்டு, எனக்கு இது ஞாபகம் வந்தது, ஆனால் இது கரெக்டாக என்னன்னு கரெக்ட். ஹால்மார்க் முத்திரை இருக்கின்றதா, 916 முத்திரை இருக்கின்றதா, இது அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா, இந்த தங்கம் ஒரிஜினல் தானா, ஒரு தங்கம் வாங்குறதுக்கு எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணுறோம். நம்ம குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம், எங்கே சேர்ந்தால் ஒழுக்கத்தை சரியாக கற்பித்து தருவாங்க, எங்கே சேர்ந்தால் என் பையன் நல்லா படித்து புத்திசாலியாக வருவான், அவன் நல்ல ஒரு நிலைக்கு வருவான், இதெல்லாம் பார்க்குறோம். அதே போல தான் ஆன்மீக வாழ்க்கையில் கூட நாம் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். நிறைய பாதைகள்லாம் இருக்குது, நிறைய பாதை இருக்குது. ஞான யோகா, ராஜயோகா, அந்த யோகா, இட்ஸ் சோ மெனி யோகாஸ். கலியுகத்தில் யோகாங்கிற பேரில் பல பல இயக்கங்கள் வச்சிருக்கிறாங்க. அப்போ எது சரியான மார்க்கம், நான் எதை சரியாக தேர்ந்தெடுப்பது அப்படின்னு கேள்வி எழும்போது அதற்கு சில ஃபண்டமெண்டலாக அடிப்படையான சில ஒப்புமைகளை நாம் பரிசோதிக்க வேண்டும். அதாவது எது சரியான மார்க்கம் அப்படின்னு சொன்னால், அந்த மார்க்கமானது, அந்த சம்பிரதாயமானது அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமானதா அப்படின்னு ஒரு கேள்வி. இறைவனை உணர்வதற்கு அந்த சம்பிரதாயம் ரொம்ப ரொம்ப அவசியம். சம்பிரதாயத்தில் வரக்கூடிய குருமார்கள், அந்த சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய சாதுக்கள் ஏன் இவங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், சம்பிரதாயத்தில் சாஸ்திரமே பிரமாணமாக இருக்கு. சாஸ்திர பிரமாணம், சாது, சாஸ்திரம், குரு. சாதுக்கள் பூர்வாச்சாரியர்கள், முந்தைய குருமார்கள், அப்புறம் சாஸ்திர பிரமாணம், அப்புறம் குரு, இதுதான் பிரமாணம். ஏதோ மனதில் எழுந்த வாரியாக நம்ம ஆன்மீகத்தை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. ஏன்னா ஆன்மீக வாழ்க்கை என்பது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு பங்கு. நம்ம வாழ்க்கையில் இறைவனை உணர்வதற்கும் அவருடைய திருநாட்டை அடைவதற்கும் நாம் ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்போது இந்த சம்பிரதாயம் அப்படிங்கிறது பகவானிடமிருந்தே தோன்றியிருக்கின்றது. ஜீவாத்மாக்களை தன் வசப்படுத்துவதற்காக, ஜீவாத்மாக்களை தன்னை நோக்கி அழைத்து வருவதற்காக, ஜீவாத்மாக்கள் மேலுள்ள கருணையால் பகவானே 4 சம்பிரதாயத்தை தோற்றுவித்திருக்கின்றார். பகவானிலிருந்து 4 சம்பிரதாயம், அதாவது பகவானுடைய நேரடியாக அவருடைய சேவையில் ஈடுபடக்கூடிய 4 முக்கியமான நபர்கள். ஒன்று பிரம்மதேவர், இனி ஒன்று லக்ஷ்மி தேவி, அதுக்கப்புறம் 4 குமாரர்கள், அப்புறம் மகாதேவ். இந்த 4 பேரும் பிரம்மதேவர், லக்ஷ்மி தேவி, 4 குமாரர்கள், மகாதேவர் ருத்ரன்.
இந்த 4 பேரும் பகவானுக்கு மிக நெருக்கமான பிரியமான பக்தர்கள். அப்போ பகவான் இவங்க மூலமாக அவரை அடைவதற்கான ஒரு சம்பிரதாயங்களை தோற்றுவித்தார். இப்போ இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவுக்கு வேத ஞானத்தை பகவானே புகட்டினார். தேனே பிரம்ம ஹிருதயாதிகவையே முகியந்தி யத் சூரையக. பகவான் பிரம்மாவின் இதயத்தில் இருந்து கொண்டு வேத ஞானத்தை பகவானே பிரம்மனுக்கு உபதேசித்தார். இப்படி பகவானிடமிருந்து வேத ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிரம்மதேவரானவர் அதே வேத ஞானத்தை தன் புதல்வரும் சீடருமான நாரதருக்கு உபதேசித்தார். நாரதர் அதே உபதேசத்தை தன்னுடைய சீடரான வியாசருக்கு உபதேசித்தார். இப்படி பரம்பரா இறங்கி வந்தது சம்பிரதாயம். அப்ப இந்த சம்பிரதாயத்துக்கு பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். அதாவது இந்த சம்பிரதாயத்தை தோற்றுவித்தவர் பிரம்மதேவர். பகவானிடமிருந்து நேரடியாக வேத ஞானத்தை பெற்றுக்கொண்டவர். இதை விட ஒரு அதிகாரப்பூர்வமான சான்று வேண்டுமா? பகவானிடமிருந்து நேரடியான வேத ஞானத்தை பெற்றுக்கொண்டவர், படைப்பின் சிருஷ்டிகர்த்தா, பெரும் பண்டிதன், 12 மகாஜனங்கள் ஒருவர். அப்போ இந்த பிரம்மதேவர் தோற்றுவித்த சம்பிரதாயம் பிரம்ம சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தில் பிரம்மா நாரதா வியாசா மாத்வாச்சாரியா, அதுக்கப்புறம் அது அப்படியே கீழே இறங்கி வந்தது. அதனால இந்த சம்பிரதாயத்துக்கு பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். அடுத்தது லக்ஷ்மி தேவி. பகவானது தாமரை திருப்பாதங்களில் நீங்காது இடையறாது சேவை செய்து கொண்டிருக்கிறார் லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவியே பகவானை அடைவதற்கான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அதுதான் ஸ்ரீ சம்பிரதாயம். ஸ்ரீ என்ன லக்ஷ்மி தேவி, ஸ்ரீ சம்பிரதாயம். அதுக்கப்புறம் 4 குமாரர்கள், சனகர், சனந்தனர், சனாதன, சனத்குமாரா. இந்த 4 குமாரர்கள் வேத ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவங்க தோற்றுவித்த சம்பிரதாயம் குமார சம்பிரதாயம். பகவானை அடைவதற்காக 4 குமாரர்கள் தோற்றுவித்த சம்பிரதாயம் குமார சம்பிரதாயம். அதுக்கப்புறம் மகாதேவன், வைஷ்ணவானாம் யதா சம்பு, வைணவர்களே முதல் தரமானவர் மகாதேவ். அந்த மகாதேவர் பகவானை அடைவதற்கான தோற்றுவித்த சம்பிரதாயம் ருத்ர சம்பிரதாயம். இப்படி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயம் மூலமாகத்தான் நாம் பகவான் யாரு, அவரது மகிமைகள் என்ன, அவருக்கு நமக்கு உறவு என்ன, நாம் எவ்வாறு அவரை அடைவது, நாம் எவ்வாறு அவரை உணர்வது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த 4 சம்பிரதாயம் மூலமா. அதுக்கப்புறம் இந்த 4 சம்பிரதாயத்தை விஸ்தாரம் செய்த ஆச்சாரியர்கள். இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கும், ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம். இந்த 4 சம்பிரதாயத்தை விஸ்தாரம் செய்த ஆச்சாரியர்கள். பிரம்ம சம்பிரதாயத்துல மாத்வாச்சாரியர், அதுக்கப்புறம் ஸ்ரீ சம்பிரதாயத்துல ராமானுஜாச்சாரியர், அதுக்கப்புறம் குமார சம்பிரதாயத்துல நிம்பார்க்க ஆச்சாரியா, அப்புறம் ருத்ர சம்பிரதாயத்துல விஷ்ணு சுவாமி, பிரம்ம சம்பிரதாயத்துல மாத்வாச்சாரியர், ஸ்ரீ சம்பிரதாயத்துல ராமானுஜாச்சாரியர், அதாவது குமார சம்பிரதாயத்துல நிம்பார்க்க ஆச்சாரியா, அப்புறம் ருத்ர சம்பிரதாயத்துல விஷ்ணு சுவாமி. இந்த 4 பெரும் ஆச்சாரியர்கள். பிரம்ம சம்பிரதாயத்தில் மாத்வாச்சாரியர், ஸ்ரீ சம்பிரதாயத்தில் ராமானுஜாச்சாரியர், குமார சம்பிரதாயத்தில் நிம்பார்க்க ஆச்சாரியா, அதுக்கப்புறம் ருத்ர சம்பிரதாயத்தில் விஷ்ணு சுவாமி. இந்த 4 சம்பிரதாயத்தில் ஏறக்குறைய 2 சம்பிரதாயங்கள் நடைமுறையில் குறைந்து விட்டது. காலப்போக்கில் இந்த சம்பிரதாயங்கள் குறைந்து விட்டது. ஏதாவது விருந்தாவனம் இந்த மாதிரி புனித ஸ்தலங்களில் 1-2 இடங்கள்ல பார்க்கலாம் இந்த சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடியவங்க. விருந்தாவனம், மாயாப்பூர் இந்த மாதிரி புனித ஸ்தலத்தில் போனால் தாமத்தில் ஏதாவது 1-2 இடங்கள்ல இந்த சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய ஆச்சாரியர்கள் குருமார்களை பார்க்கலாம், பக்தர்கள். அதாவது ருத்ர சம்பிரதாயமும் குமார சம்பிரதாயம். ருத்ர சம்பிரதாயம் குமார சம்பிரதாயம் நடைமுறையில் இப்போ குறைந்து விட்டது. பெரும் பக்தர்கள்லாம் கிடையாது. அந்த சம்பிரதாயம் ஏறக்குறைய நம்மால் காண முடியவில்லை. அது அப்படியே காலப்போக்கில் மறைந்து விட்டது. இப்போ 2 சம்பிரதாயங்கள் எஞ்சி இருக்கின்றது. அது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று ஸ்ரீ சம்பிரதாயம், இன்னொன்று பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். ஸ்ரீ சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள். இப்போ நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கோம், இங்கே நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்காங்க.
108 வைணவ தலங்கள், அங்குள்ள வழிபாட்டு முறைகள், எப்படி பகவானை நாம் உணர்வது, எப்படி பகவான் மேல் அன்பு செய்வது, எப்படி பகவானுக்கு சேவை செய்வது, எப்படி வைணவர்களுக்கு சேவை செய்வது, ஆச்சார அனுஷ்டானம் என்ன, பகவானை எப்படி நம்ம மகிழ்விக்கணும், இதெல்லாம் வந்து மிக அழகாக அற்புதமாக ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள், அதுக்கப்புறம் ராமானுஜாச்சாரியர், மணவாள மாமுனிகள், இந்த மாதிரி பெரும் ஆச்சாரியர்கள் அந்த சம்பிரதாயத்தில் பகவானை பற்றிய, அதாவது லக்ஷ்மி நாராயண வழிபாடு, ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள், வரதராஜ பெருமாள், பெருமாள் வழிபாடு, தாசிய பாவம், பகவான் எஜமானன் நான் சேவகன் என்ற தாசிய பாவத்தை கற்றுக் கொடுத்த ஒரு அழகான சம்பிரதாயம் ஸ்ரீ சம்பிரதாயம். அது இன்றும் நடைமுறையில் இருக்கு. ஸ்ரீ சம்பிரதாயத்துடைய கேபிட்டல், அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஸ்ரீரங்கம். ஸ்ரீ சம்பிரதாயத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஸ்ரீரங்கம். அங்கே இன்னைக்கு வைஷ்ணவர்கள் வந்து மிக அழகாக கைங்கறி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், கும்பகோணம் மாதிரி பல்வேறு திவ்ய தேசங்களில் நம்ம அங்கே வைணவர்களை பார்க்கலாம். பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறவங்க, ஆழ்வாருடைய பாசுரங்களை பாடுறவங்க, ஆண்டாளுடைய பாசுரங்களை பாடுறவங்க, அப்புறம் முத்திரையை பெற்றுக்கொண்டு சேவை செய்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. சரி, இது ஒரு புறம். இனி ஒரு புறம் வந்து நாம் பின்பற்றி கொண்டிருக்கிற, நாம் அனைவரும் பின்பற்றி கொண்டிருக்கிற பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். நம்ம வந்து இஸ்கான், இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம். இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான் ஆனது கௌடிய சம்பிரதாயம், கௌடிய வைஷ்ணவத்தை பின்பற்றும். கௌடியம் என்றால் வங்கதேசம். அந்த வங்கதேசத்தை தழுவி வந்த ஒரு சம்பிரதாயம். அதாவது இந்த சம்பிரதாயமானது எப்படி தோன்றியது, இந்த சம்பிரதாயத்துடைய சிறப்பு என்ன, இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து இதை பற்றி தான் நம்ம கலந்து பேசிக்கிருக்கோம். நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம், நம்ம எல்லாருமே இன்னைக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கோங்கிறத இந்த ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது பாருங்க, எந்த வேத ஞானத்தை பகவான் பிரம்மனுக்கு உபதேசித்தாரோ, பிரம்மன் நாரதருக்கு உபதேசித்தாரோ, நாரதர் வியாசருக்கு உபதேசித்தாரோ, அந்த வியாசர் வந்து மாத்வாச்சாரியருக்கு உபதேசித்தார். மாத்வாச்சாரியர் உடுப்பிங்கிற ஸ்தலத்தில் ஒரு அழகான கிருஷ்ணர் கோயிலை வந்து ஸ்தாபனம் பண்ணார். அங்கே வந்து 8 மடங்களை நிறுவினார். அந்த 8 மடாதிபதிகளும் வந்து இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு கிருஷ்ணருடைய மகிமைகளை வந்து பிரச்சாரம் செய்தார். பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவருக்கு ரூபம் உண்டு, அவர் புருஷோத்தமன் என்று அவங்க வலுவாக ஸ்தாபனம் செய்தார்கள். ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறக்குறைய ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சம்பிரதாயம், மாத்வ சம்பிரதாயம் இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் கர்நாடகாவில் போனால் மாத்வ சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய தத்துவவாதிகளை பார்க்கலாம். அவங்களுக்கு தத்துவவாதிகள் பேர். ஏன் அவங்க தத்துவவாதிகள் சொன்னால், எப்பேற்பட்ட மாயாவாதிகளையும் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க சாஸ்திரத்தில் ஞானம் உள்ளவங்கள. ஏன்னா மாத்வாச்சாரியர் வந்த காலத்தில் அத்வைத கொள்கை கொடி கட்டி பறந்தது. அத்வைத கொள்கைன்னா என்னது? இறைவனுக்கு உருவம் கிடையாது, அவர் அருவமானவர், நாம கூட கடவுளோடு ஒன்றாயிரலாம், அப்புறம் நாமளும் கடவுளும் ஒன்று தான், அந்த கடவுள் வந்து ஒரு பிரம்மம், நாமளும் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, வேத வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி, நானும் பிரம்மம், அந்த கடவுளும் பிரம்மம், சர்வம் கலோயிதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்தில் தொடங்குச்சு, எல்லாம் பிரம்மத்தில் முடியுது, அப்போ நானும் அந்த கடவுள் ஒன்று தான், இதை உணர்ந்துட்டா நானும் கடவுளாகி விடுவேன் என்று தன்னையே கடவுளாக கருதக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அத்வைத சம்பிரதாயம், மாயாவாத சம்பிரதாயம். அந்த மாயாவாத சம்பிரதாயம் கொடிகட்டி பறந்த காலத்தில் மாத்வாச்சாரியர் பாரதம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு அந்த அத்வைத கொள்கை, மாயாவாத கொள்கையை விரட்டி அடித்தார். தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக, தன்னுடைய சீடர்கள் மூலமாக 8 மடங்களை நிறுவி அவங்க பாரதம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாயாவாத கொள்கையை முறியடித்து விட்டார். அப்போ இந்த மாத்வ சம்பிரதாயத்தில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பகவத்கீதையினுடைய இன்ட்ரோடக்ஷன்ல பிரபுபாதர் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருப்பார். அதாவது நம்முடைய சம்பிரதாயத்தில் உள்ள ஆச்சாரியன்மார்கள், முக்கியமான ஆச்சாரியன்மார்களுடைய பெயர் பட்டியல் வந்து நம்முடைய பகவத்கீதை உண்மையுருவில் புத்தகத்தில் 32 ஆச்சாரியருடைய பெயர்கள் இருக்கும்.
கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மாத்வாச்சாரியர், பத்மநாப தீர்த்தா, நரகரி தீர்த்தா, ராஜேந்திர தீர்த்தா, ராகவேந்திர தீர்த்தா, வியாச தீர்த்தா, லட்சுமிபதி தீர்த்தா, அப்புறம் மாதவேந்திர பூரி, ஈஸ்வர பூரி, சைத்தன்ய மகாபிரபு, அப்படி ஒரு லிஸ்ட் வரும். அப்போ அதில் லட்சுமிபதி தீர்த்தா அப்படிங்கிற ஆச்சாரியர் வங்காளத்துல எல்லாம் பிரச்சாரம் செய்திருக்கார். அதுக்கப்புறம் அந்த லட்சுமிபதி தீர்த்தாவுடைய சீடர் தான் மாதவேந்திர புரி. மாதவேந்திர புரி பகவான் கிருஷ்ணர் மேல உள்ள அன்பினுடைய ஒரு சொரூபம், அவர் அன்பின் கிடங்கு. அது மாதவேந்திர புரி காலத்திலிருந்து தான் ராதா கிருஷ்ணர் வழிபாடுனா என்ன, ஸ்ரீமதி ராதாராணி யாரு, ராதாராணியோடைய பக்தி என்ன, கோபிகளுடைய பக்தி என்ன, இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தார் மாதவேந்திர புரி. அப்ப நம்ம சம்பிரதாயத்துல மாதவருடைய, அதாவது மாதவேந்திர புரி காலத்திலிருந்தா கௌடிய சம்பிரதாயம் ஒரு கிளையாக தோன்றுகிறது. அதாவது மாதவ சம்பிரதாயத்தில் ஒரு பிரான்ச். மாதவேந்திர புரி காலத்தில் முன்னாடி, மாதவேந்திர புரி காலத்துக்கு முன்பு, மாதவேந்திர புரி காலத்துக்கு பின்பு, இந்த பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மாதவேந்திர புரிக்கு முன்பு லட்சுமிபதி தீர்த்தா வரைக்கும் ராதா கிருஷ்ணர் வழிபாடை பற்றி எங்கும் பேசப்படலை. அவங்க பகவான் கிருஷ்ணரை பரம புருஷோத்தமனா ஏற்றுக்கிட்டாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், அவரை வழிபட வேண்டும், அவரது நாமத்தை உச்சரிக்க வேண்டும், பாகவத தர்மத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாகவதமே அனைத்து வேதங்களின் சாரம், இதெல்லாம் இருந்தது. ஆனா இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, மாதவேந்திர புரி காலத்திலிருந்து தான் அவங்க ராதா கிருஷ்ணர் வழிபாடை பற்றி அவங்க பறைசாற்றுகிறார். வழிபாட்டிலேயே மிக உயர்ந்தது ராதா கிருஷ்ணரை வழிபடுவது. அதை உறுதி செய்தார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. மாதவேந்திர புரியின் சீடர் ஈஸ்வரபுரி, ஈஸ்வரபுரியின் சீடராக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அவர் முழுமுதற் கடவுள் தான். ஆனால் ஈஸ்வரபுரியை தன் குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் ராதா கிருஷ்ணன் மேல உள்ள அன்பை வெளிப்படுத்துகிறார், ராதா கிருஷ்ண பாவம். அதனால வழிபாட்டிலேயே மிக உயர்ந்தது ராதா கிருஷ்ணரை வழிபடுவது. ஆனா இது வெளிப்படையாக எங்கும் சொல்லப்படலை. வேதங்கள்ல, புராணங்கள்ல, பகவத்கீதையில, பாகவதத்துல எங்கேயுமே வெளிப்படையாக பறைசாற்றவில்லை. எனது ரொம்ப ரொம்ப ரகசியமான, ரொம்ப ரொம்ப உன்னதமானது. எந்த எந்த பொருள் ரொம்ப உன்னதமானதோ அது ரகசியமாக பாதுகாக்கப்படும். அப்ப ராதாகிருஷ்ணர் வழிபாடு உன்னதமானது, அது எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது, அது ரகசியமாக வேதத்துல சொல்லியிருக்கு. அந்த ரகசியத்தை போட்டு உடைத்தவர்கள் தான் மாதவேந்திர புரி, ஈஸ்வர பூரி, சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர், பஞ்சதத்துவங்கள். அப்போ ஒரு காலத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி, சைத்தன்ய மகாபிரபு காலத்துக்கு அப்புறம் 18ஆம் நூற்றாண்டுல ஒரு பெரிய சவால் வந்தது. இந்த கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானதானா அப்படின்னு ஒரு பெரும் சவால். ராதாகிருஷ்ணர் வழிபாடு எங்கேயுமே சொல்லலையே, சாஸ்திரத்திலையும் சொல்லலை, வேதங்கள்லையும் எங்கேயும் வெளிப்படையா சொல்லலை, பகவத்கீதையிலையும் பகவான் அதை பற்றி பேசவே இல்லை, பாகவதத்திலையும் ராதாராணியை பற்றி எங்கேயும் பேசவே இல்லை. அப்போ எப்படி இது அதிகாரப்பூர்வமானது சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது ஜெய்ப்பூர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் கீதையில ஜெய்ப்பூர் யாத்திரை போயிருந்தோம். அங்கே கோவிந்த தேவர் கோயில், ரொம்ப அழகான ஒரு கோயில், ராதா கோவிந்த தேவர். ஜெய்ப்பூருடைய அரண்மனைக்கு நடுவில் ஒரு அழகான ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார் கோவிந்த தேவர். ரொம்ப அழகான விக்கிரகம், கிருஷ்ணர், கோவிந்தர், ராதா கோவிந்தர். அங்கே ராஜா, ஜெய்ப்பூர் ராஜா அவர் கௌடிய வைஷ்ணவத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார். அவர் ராதாகிருஷ்ணரை வழிபாடு செய்கிறார், பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறார், ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஆனா அங்க என்ன நடந்ததுன்னா, இதெல்லாம் உண்மை நடந்த சம்பவம். நான் ஏதோ டைம் பாஸ்க்காக எல்லாம் சொல்லலை. இந்த நீங்க பேசுறது எல்லாமே உண்மையில் நடந்த சம்பவம். இந்த சம்பிரதாயத்துக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய சவால். அப்ப இங்க தென்னிந்தியாவிலிருந்து ராமானுஜ சம்பிரதாயத்தில் பிரிந்து போன ஒரு குழுவினர், ஒரு குழு, ஸ்ரீ சம்பிரதாயத்தில் பிரிந்து போன ஒரு குழுக்களான பிராமணர்கள் ராமானந்தி என்று அழைக்கப்பட்டார். ராமானந்தி. இந்த ராமானந்திகள் என்ன பண்ணாங்க, ஜெய்ப்பூர்ல தங்கி இருந்தாங்க. அப்ப ராஜாவை குழப்பி விட்டார்கள்.
இந்த ராஜாட்ட போய் சொன்னாங்க, நீங்க கௌடிய சம்பிரதாயத்தை பின்பற்றீங்களே, அது அதிகாரப்பூர்வமானதே கிடையாது. எங்க சொல்லியிருக்கு கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது? அதுக்கப்புறம் நீங்க வழிபாடு பண்ற ராதாகிருஷ்ணர் விக்கிரகம் அதிகாரப்பூர்வமானது அல்ல. ராதாராணியை பற்றி சாஸ்திரத்திலே இல்லை. நாம் கிருஷ்ணரை மட்டும்தான் வழிபட வேண்டும், ராதை வழிபடக்கூடாது என்று பிரித்து விட்டார்கள் ராதையும் கிருஷ்ணரை. ராதாகிருஷ்ணர் வழிபாடை பற்றி எங்கும் சொல்லவே இல்லையே. நீங்க எதை வச்சு வழிபடுறீங்க? யாரு உங்களுக்கு சொன்னாங்க? நீங்களா எப்படி இந்த மாதிரி வழிபாடு செய்யுது? சரியான வழிபாட்டு முறை அல்ல. நீங்க வழிபாடு பண்ணுவதும் சரியான முறை அல்ல. நீங்க பின்பற்றும் சம்பிரதாயம் சரியானதல்லன்னு சொல்லிட்டார். இப்ப ராஜாவுக்கு பெருத்த சந்தேகம் வந்து விட்டது. என்னடா இது, பெரும் சோதனை. நான் கேள்விப்பட்டிருக்கேன், பிருந்தாவனத்துல ராதாகிருஷ்ணர் வழிபாடு அவ்வளவு உயர்ந்தது. அங்க பிருந்தாவனத்தில் இருக்கிற சாதுக்கெல்லாம் ராதே ராதே என்று ராதையுடைய திருநாமத்தை பாடிக்கொண்டு, ராதையுடைய பக்தியை ஏற்றுக்கொண்டு, கோபிகளுடைய பக்தியை ஏற்றுக்கொண்டு அவ்வளவு அழகா பக்தி செய்யறாங்க. இவங்க என்னடானா ராதாகிருஷ்ணர் வழிபாடு அதிகாரப்பூர்வமானது இல்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, நான் பின்பற்றும் சம்பிரதாயமே அதிகாரப்பூர்வமானது இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. இப்போ இது சம்பிரதாயத்துக்கு ஏற்பட்ட ஒரு பெரும் சவால். அப்ப ராஜா என்ன பண்ணாரு, பிருந்தாவனத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, ஒரு செய்தி அனுப்புறாரு. அந்த சமயத்துல பிருந்தாவனத்துல நம்முடைய சம்பிரதாயத்துல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் அப்படின்னு ஒரு பெரும் ஆச்சாரியர், இந்த சம்பிரதாயத்துல மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியர். அதாவது நாம பின்பற்றி கொண்டிருக்கிற இந்த பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் ஒரு சாதாரணமான சம்பிரதாயம் அல்ல. ஆகச் சிறந்த பெரும் ஆச்சாரியர்கள், ஆன்மீக லோகத்திலிருந்து பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணக்கூடிய கோபர்கள், கோபிகைகள், மஞ்சரிகள், அவங்கெல்லாம் இந்த சம்பிரதாயத்தில் ஆச்சாரியன்மாரா தோன்றியிருக்காங்க. அது மட்டும் அல்லாது அந்த பரம புருஷோத்தமனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபுவாக, பலராமர் நித்யானந்தராக, மகாவிஷ்ணு அத்வைதராக, ஸ்ரீமதி ராதாராணி கதாதராக, நாரதமுனி ஸ்ரீவாஸ்தாக்குராக, இந்த மாதிரி ஆகச்சிறந்த பெரும் ஆச்சாரியர்கள், பகவானது தூய பக்தர்கள்லாம் தோன்றிய சம்பிரதாயம். அப்போ விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூருக்கு செய்தி அனுப்பிச்சாரு, ஓ பிரபு ஆச்சாரியரே, தயவு செஞ்சு நீங்க இந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டும். இங்க இருக்கிற இந்த ராமானதிகள்லாம் சொல்றாங்க நீங்க ராதா ராணி வழிபடக்கூடாது, அப்புறம் கௌடிய சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது இல்லை, தயவு செஞ்சு நீங்க இதை சரி பண்ணுங்க. எனக்கு தெரியும் நீங்க ஆகச்சிறந்த ஒரு ஆச்சாரியர், இந்த சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது, அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணர் வழிபாடு உன்னதமானது, ஆனா எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. நீங்க தயவு செஞ்சு இந்த சேவையை பண்ணுங்க, இந்த குழப்பங்களை நீங்க தீர்த்து வைக்கணும். எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை இதை சொல்றதுக்கு, அதனால ஆச்சாரியரே நீங்களே வாங்க அப்படின்னு செய்தி அனுப்பிச்சார். அந்த நேரத்தில் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் ரொம்ப வயதாயிருக்கும், அவரால் பிரயாணம் செய்ய முடியாது, அவரால் தொடர்ந்து பிரயாணம் செய்ய முடியாது, மிக வயோதிகம் அடைந்து விட்டார். அப்போ அவருடைய ஆசிரமத்தில் ஒரு அழகான ஒரு மாணவர், பெரும் பக்தன், ஆகச்சிறந்த பண்டிதன், ஞானத்தையே ஆபரணமாக அணிந்திருப்பவர், ஞானத்தையே ஆபரணமாக அணிந்திருப்பவர், அவர் பெயர்தான் பலதேவ் வித்யாபூஷன். நம்முடைய பகவத்கீதையினுடைய உண்மை உருவில் பகவத்கீதை புத்தகத்துல அந்த புத்தகத்தை திறந்த உடனே பிரபுபா எழுதியிருப்பார், இந்த பகவத்கீதை உண்மை அறிவில் புத்தகத்தை நான் பலதேவ் வித்யாபூஷனுக்கு சமர்ப்பிக்கின்றேன். ஏன்னா பலதேவ் வித்யாபூஷன்ங்கிறவரு இந்த சம்பிரதாயத்துல மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியர். அவர் ஒரிசால பலசோர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, பல்சோர். அந்த பலசோர்ங்கிற மாவட்டத்தில் ரெமுனான்னு ஒரு கிராமம், அந்த ரெமுனாங்கிற கிராமத்துல தான் தோன்றினார். அங்கே ஒரு அழகான கோபிநாதர் கோயில் இருக்கு, ராதா கோபிநாதர் கோவில். அது ரொம்ப அழகான லீலை. அங்கே கோபிநாதர் மாதவேந்தர் புரிக்காக பாயாசத்தை திருடி வச்சிருவார், கீரை திருடி வச்சிருவார். அது இன்னொரு நாள் அந்த கதையெல்லாம் படிக்க ரொம்ப அழகான ஒரு லீலை. அப்போ என்ன நடந்தது, இவர் பலதேவ் வித்யாபூஷணர் சிறு வயதிலிருந்தே பகவத்கீதை, பாகவதம், இதிகாச புராணங்களை கற்றுக்கொள்வது, தத்துவ விஷயங்களை ஆராய்ச்சி செய்வது, பல்வேறு தத்துவங்களை குறித்து ஆராய்வது, அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதவாதம் இதெல்லாம் படித்து பெரும் பண்டிதனர். அவர் தன்னுடைய சிறு வயதிலேயே சுற்றுப்பயணம் செய்து அவர் மாதவ சம்பிரதாயத்தை தழுவிக்கொண்டார். அதுக்கப்புறம் மீண்டும் தன் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் போது ஜெகநாதபுரியில ராதா தாமோதர தேவ் கோஸ்வாமின்னு ஒரு பெரும் பக்தரை சந்திக்கிறார். அவர் நம்ம சம்பிரதாயத்தில்
ரசிகானந்த முராரி, ரசிக முராரிங்கிற ஒரு தூய ஆச்சாரியருடைய சீடர் ஸ்ரீ ராதா தாமோதர தேவ் கோஸ்வாமி. இங்கே நிறைய ஆச்சாரியர் பேரெல்லாம் வரும், பரவாயில்ல, ஞாபகம் வச்சுக்கலனாலும் பரவாயில்ல, அந்த பேரை கேட்கறதே பாக்கியம். ராதா தாமோதரர் கோஸ்வாமி என்பவர் ரசிக முராரியுடைய சீடர். ரசிகானந்த பண்டிதர் நம்ம சம்பிரதாயத்தில் மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியர். அவர் ஷியாமானந்தர்ங்கிற ஆச்சாரியருடைய சீடர். ஷியாமானந்த பண்டிதர், ஷியாமானந்த பண்டிதர் ஹிருதய சைத்தன்யங்கிற ஆச்சாரியருடைய சீடர். ஹிருதய சைத்தன்யர் கதாதர் பண்டிதருடைய சீடர். கதாதர் பண்டிதர் மகாபிரபுக்கு மிக நெருக்கமான சகக்கள். இப்படிதான் சம்பிரதாயம். அப்ப என்ன நடந்தது? ராதா தாமோதர் தேவ் கோஸ்வாமி சந்திச்ச உடனே அவரது அனுகிரகத்தால பலதேவ் வித்யாபூஷணர் கௌடிய சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொள்றார். பின்பு அவர் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் கூட தங்கி இருந்து அவர்கிட்ட சாஸ்திரங்களை கற்றுக்கொள்றார். கோஸ்வாமியோட கிரந்தங்கள், ஜீவ கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி இவங்க எழுதிய புத்தகங்கள்லாம் படிச்சு பெரும் ஆச்சாரிய இந்த சம்பிரதாயத்தில் ஆகச்சிறந்த பண்டிதனாக திகழ்கிறார் பலதேவ் வித்யாபூஷன். அப்ப விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொன்னாரு, பலதேவா, இந்த மாதிரி ஜெய்ப்பூர்ல ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு, ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறாங்க, என்னால பிரயாணம் செய்ய முடியாது, நீங்க எனக்கு பதிலா போங்க அப்படின்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் பலதேவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறார். தன்னுடைய குருவுடைய பாதங்களை தொட்டு வணங்கி மிக உற்சாகமாக பகவானுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவர் பலதேவ் வித்யாபூஷணர் அவர் ஜெய்ப்பூர் சேர்ந்தார். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ரொம்ப முக்கியமான லீலை. ஜெய்ப்பூர் வந்த உடனே அந்த ராஜாவுடைய சபையில் வந்தாங்க. இந்த ராமானந்திகள் கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க. கேள்வி கணைகளை தொகுத்துட்டாங்க. அம்புகள் மாதிரி கேள்வி, வில்லிலிருந்து புறப்படுற அம்புகள் மாதிரி சரளமாக கேள்வி கேட்குறாங்க. ராதாகிருஷ்ணர் வழிபாடு எங்கேயா சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில்? பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்காரு, இல்லை பாகவத்தில் சொல்லியிருக்கா, வேதத்தில் சொல்லியிருக்கா, உபனிஷத்தில் சொல்லியிருக்கா, எங்கே சொல்லியிருக்கு? அப்போ இவர் மிக அழகாக முந்தைய ஆச்சாரியர்கள் மாதவேந்திர பூரி, அப்புறம் ஈஸ்வர பூரி, சைத்தன்ய மகாபிரபு, அப்புறம் ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, வேதங்கள் எப்படி மறைமுகமாக ராதாராணி வர்ஷி பற்றி சொல்லியிருக்கு, வேதங்கள் எப்படி மறைமுகமாக ராதாகிருஷ்ணன் வழிபாட்டை பற்றி சொல்லியிருக்கு, ஸ்ரீமதி ராதாரனுடைய தனித்தன்மை என்ன, ராதா தத்துவம் என்ன, இது எப்படி புரிந்து கொள்ளும் மிக அழகாக விளக்கிவிட்டு. அதை கேட்டவுடனே ராஜாவுடைய கண்ணிலிருந்து அப்படி கண்ணீர் வந்துவிட்டு, ஆனந்த கண்ணீர். இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கேட்டதே இல்லை. ராதாராணியோட தத்துவத்தை இவ்வளவு அழகாக அற்புதமாக சாஸ்திர பிரமாணம் கொண்டு ஆச்சாரிய பிரமாணம் கொண்டு விளக்கிவிட்டார். சரி, இப்ப ராமானந்திகளால் கேள்வி கேட்க முடியல. சரி, ஓகே, நாங்க ராதா வழிபாட்டை ஏத்துக்கிறோம், இவ்வளவு காரணம் சொன்னீங்க, சரி ஏத்துக்கிறோம். ஆனா உங்க சம்பிரதாயம் எப்படி நீங்க அதிகாரப்பூர்வமானு சொல்றீங்க? உங்க சம்பிரதாயத்தின் பாஷ்யம் நீங்க, அதாவது பாஷ்யம் என்றால் ஒரு சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயம், அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயம் இருக்கணும்னா அவங்க வேதாந்த சூத்திரமான பிரம்ம சூத்திரத்துக்கு விளக்கம் கமெண்ட்ரி கொடுத்துருக்கணும். எந்த ஒரு சம்பிரதாயம் வேதாந்த சூத்திரமான பிரம்ம சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கோ அந்த சம்பிரதாயமே அதிகாரப்பூர்வமானது. அப்ப ராமானந்தி சொல்றாங்க, ஆதிசங்கரர் விளக்கம் கொடுத்திருக்கார் வேதாந்த சூத்திரத்துக்கு, அது சாரீரிக பாஷ்யம். ஆதிசங்கராச்சாரியர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இந்த பூமியில் இருந்த பொழுது அவர் விளக்கம் கொடுத்திருக்கார் வேதங்களுக்கு, வேதங்களுடைய சாரமான வேதாந்த சூத்திரத்துக்கு பிரம்ம சூத்திரத்துக்கு கமெண்ட்ரி கொடுத்திருக்கார். அவருடைய கமெண்ட்ரி சாரீரிக பாஷ்யம். அதனால ஆதிசங்கர சம்பிரதாயம் அத்வைத சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது. சரி, ராமானுஜ சம்பிரதாயம், ராமானுஜர் விளக்கம் கொடுத்திருக்கார் ஸ்ரீ பாஷ்யம், ஸ்ரீ வைஷ்ணவருக்கான பாஷ்யம். ஸ்ரீ சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது, அது ஸ்ரீ சம்பிரதாயம், ஸ்ரீ பாஷ்யம் ராமானுஜர் விளக்கம் கொடுத்திருக்கார். வேதாந்த சூத்திரமான பிரம்மசூத்திரத்துக்கு ராமானுஜர் விளக்கம் கொடுத்திருக்கார். சரி, அதுக்கப்புறம் மாத்வாச்சாரியர் விளக்கம் கொடுத்திருக்கார் பூர்ண பிரக்ய பாஷ்யம். மாத்வ சம்பிரதாயத்தில் மாத்வாச்சாரியரும் வேதாந்த சூத்திரமான பிரம்மசூத்திரத்துக்கு கமெண்ட்ரி கொடுத்திருக்கார், விளக்கம் எழுதியிருக்கார், அது பூர்ண பிரக்ய பாஷ்யம். இப்போ நீங்க உங்க சம்பிரதாயம் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் சொன்னா இது அதிகாரப்பூர்வமானதுன்னா இந்த சம்பிரதாயத்தோட பாஷ்யம் எங்க? உங்களுடைய சம்பிரதாயத்துடைய வேதாந்த சூத்திரக்கான கமெண்ட்ரி எங்க? ஆனா இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. பலதேவ் வித்யாபூஷணர் காலம் வரைக்கும், பலதேவ் வித்யாபூஷணர் காலம் வரைக்கும் இந்த பிரம்ம மாத்துவ கௌடிய சம்பிரதாயத்துல சைத்தன்ய மகாபிரபுவோ, நித்யானந்த பிரபுவோ, அத்வைத ஆச்சாரியரோ, ரூப கோஸ்வாமியோ, சனாதன் கோஸ்வாமியோ, ஏன் ஜீவ கோஸ்வாமியோ
விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூரோ யாருமே கமெண்ட்ரி கொடுக்கல. ரூப கோஸ்வாமி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார், சனாதன் கோஸ்வாமி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார், ஜீவ கோஸ்வாமி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார், விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். ஆனால் இவங்க யாருமே வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் எழுதல. காரணம், சைதன்ய மகாபிரபு வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் எழுதல. ஏன் சைதன்ய மகாபிரபு வேதாந்த சூத்திரத்துக்கு விளக்கம் எழுதல? அவர் ஸ்ரீமத் பாகவதத்தையே நேரடியாக ஏற்றுக்கொண்டார். வேதாந்த சூத்திரமான பிரம்மசூத்திரத்துக்கு வியாசர் கொடுத்த டைரக்ட் கமெண்ட்ரி, வியாசர் கொடுத்த நேரடி விளக்கமாக ஸ்ரீமத் பாகவத்தை மகாபிரபு ஏற்றுக்கொண்டார். மகாபிரபு ஸ்ரீமத் பாகவத்தை ஏற்றுக்கொண்டதுனால ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, மற்ற ஆச்சாரியர் எல்லாமே ஸ்ரீமத் பாகவத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனா இப்ப இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, உங்க பாஷ்யத்தை கொண்டு வாங்க, அப்ப நாங்க ஒத்துக்கிறோம். இப்ப பெரும் சவால். அப்ப பலதேவ் சொன்னாரு, எனக்கு ஒரு 7 நாள் அவகாசம் கொடுங்க, ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க, நான் பாஷ்யத்தோட வரேன். சரி எடுத்துக்கங்க, எவ்வளவு நாள் வேணா எடுத்துக்கங்க, நீங்க பாஷ்யத்தோட வாங்க, அப்போ உங்க சம்பிரதாயம் நாங்கள் அதிகாரப்பூர்வமான ஒத்துக்கிறோம். இப்போ பலதேவ் வித்யாபூஷணர் பெரும் பண்டிதன், ஆகச்சிறந்த ஞானி, சாஸ்திர அனைத்தும் அறிந்தவர், பெரும் பக்தர், ஒரு மகா பக்தர். ஆனால் அவர் ரொம்ப பணிவோட எளிமையாக கோவிந்த தேவர் முன்பு பிரார்த்தனை பண்றார். ஓ கோவிந்த தேவா, இது என்ன சோதனை? இந்த சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது இல்லைன்னு சொல்றாங்களே. கோவிந்த தேவா, நீங்களே சைதன்ய மகாபிரபு இந்த சம்பிரதாயத்தில் அவதாரம் பண்ணியிருக்கீங்க, நீங்க வந்து பாஷ்யம் கொடுக்கல, நித்யானந்த பிரபு கொடுக்கல, ரூப கோஸ்வாமி யாருமே கொடுக்கலையே, நீங்க பாகவதத்தை ஏற்றுட்டீங்க, ஆனால் இப்போ ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு பகவான் முன்பு ரொம்ப எளிமையாக பணிவாக, நான் போய் பகவான் நான் பெரிய பண்டிதன், நான் எழுதிடுவேன்லாம் சொல்லலை, நான் கொடுத்துருவேன். அவர் ரொம்ப பணிவாக பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்தார். நம்ம பகவான் முன்னாடி போனால், பகவான் முன்னாடி எப்படி, பகவான் முன்னாடி, பகவான் பக்தர்கள் முன்னாடி, வைஷ்ணவர் முன்னாடியும் நான் ஒரு கீழ்நிலை ஆனவன், எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, நான் ரொம்ப பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்தவன், நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அதுதான் வைணவருக்கு அழகு. ஸோ பலதேவ் வித்யாபூஷன் தன்னை தாழ்த்தி கொண்டார். பகவான் சொன்னார், பலதேவா ஒன்றும் கவலைப்படாத, நான் சொல்கிறேன் எழுது. அந்த கோவிந்த தேவரே சொல்றார், பகவானே சொல்றாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சொல்றேன், வேதாந்த சூத்திரத்துக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் எழுதுனர். அப்படி கோவிந்த தேவரே வந்து அருளியதால இந்த சம்பிரதாயத்தோட பாஷ்யம் கோவிந்த பாஷ்யம், மிக அழகான ஒரு பாஷ்யம். அதை வந்து ரொம்ப அழகா எழுதி அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள போய் பலதேவர் சொன்னார், பாருங்க என்கிட்ட பாஷ்யம் இருக்கு, இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் பாஷ்யம் கோவிந்த பாஷ்யம், கோவிந்தனே வந்து அருளியதால் இது கோவிந்த பாஷ்யம். ராஜா வந்து இறங்கி ஓடி வந்து பலதேவன் தாமரை பாதங்களை பற்றி கொண்டு கண்ணீராலே அபிஷேகம் செய்து விட்டார். எல்லா பக்தரும் பலதேவ் கி ஜெய், பல்தேவ் கி ஜெய், பல்தேவ் வித்யாபூஷன் கி ஜெய் அவர் புகழ் பாடுறார். அப்புறம் இந்த ராமானந்தி ஒத்துக்கிட்டாங்க, உங்க சம்பிரதாயம் அதிகாரப்பூர்வமானது. அதனால அப்பேற்பட்ட ஒரு சம்பிரதாயத்தில் நம்ம இணைந்திருக்கிறோம். இதுல பெரும் ஆச்சாரியர்மார்கள், குறிப்பா சில பிரபுபாதர் நாம கிடைச்ச பெரும் பாக்கியம். இந்த கிருஷ்ண பக்திய, ஹரிநாம ஜபத்தை உலகெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார் சில பிரபுபாதர். பலதேவ் வித்யாபூஷனுடைய எழுத்துக்கள், அவர் நிறைய புத்தகம் எழுதியிருக்கார், நிறைய கமெண்ட்ரி கொடுத்திருக்கார், விஷ்ணு சகசநாமம், பகவத்கீதை, பாகவதம், எண்ணற்ற புத்தகங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கார் பலதேவ் வித்யாபூஷன். ஸ்ரீல பிரபுபாதர் தன்னோட புத்தகங்கள்ல வந்து பலதேவ் வித்யாபூஷன் என்ன சொல்லியிருக்காரு, ஜீவகோசாமி என்ன சொல்லியிருக்காரு, விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்லியிருக்காரு, அதெல்லாம் மேற்கோள் காமிச்சுட்டே இருப்பார். அதனால நம்ம ரொம்ப பெருமை பண்ணிக்கலாம். நான் இந்த சம்பிரதாயத்தில் இணைந்திருக்கிறேன், நான் பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்பேற்பட்ட சம்பிரதாயம், எப்பேற்பட்ட ஆச்சாரியன்மார்கள் தோன்றியது. அதனால என்னுடைய பிறப்பு வந்து இந்த சம்பிரதாயத்தில் இணைந்தது மூலமாக புனிதம் அடைந்து விட்டது. நாம் எல்லோரும் புனிதம் அடைந்து விட்டோம் இந்த சம்பிரதாயத்தில் இணைந்திருக்கிறதுனால. ஆகச்சிறந்த ஒரு பாக்கியம். சில புரோபாடி திருவடிகளையும் பலதேவ் வித்யாபூஷன் திருவடிகளையும் பற்றி கொண்டு இடையராது பகவான் நாமத்தை உச்சரித்து நாம் தூய்மை அடைவோம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.